ஆம், எனது மகன் வாமனன். நம் தம்பி உபேந்திரன் பிறந்து விட்டான். நம் அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சிக்கலை தெரிய ஆரம்பித்து விட்டது. நம் மகன்களுக்கு தெரியாது, இவர்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தவன் நிச்சயம் ஒரு நாள் துன்பத்தை போக்குவான், இழந்தவற்றை எல்லாம் மீட்டுத் தருவான். நீ கூறுவது சரிதான் அதிதி. நாம் நாராயணர் சொன்ன 2 விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாது நம் மகன் ஒரு நாராயணரின் அவதாரம் என்று. ஆம், அது மட்டுமல்ல, நாம் விரைவாக இவனுக்கு உபநயச் சடங்கும் செய்தாக வேண்டும். ஆம் அதிதி, இந்த விஷயத்தில் நாம் தாமதம் செய்துவிடக்கூடாது. நாம் இருவரும் இணைந்து இந்த ஆசிரமம் முழுவதும் அலங்கரிப்போம். இது முடிவல்ல, ஆரம்பம். குருதேவா, அசுர சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியாக வேண்டும். நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள். நான் அசுரராஜா பலி. அசுரர்களின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன். உங்களது ஞானம் மற்றும் வழிகாட்டுதலின்படி நடந்தால் அசுர குலத்தினரை எவராலும் தடுக்க முடியாது. நான் அசுர ராஜா பலி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆள விரும்புகிறேன். நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்கள், நான் அனைத்தையும் அடைந்து காட்டுகிறேன். அசுரர்களின் வளர்ச்சி இனி ஆரம்பமாக போகிறது. என்னவாயிற்று? அவன் ஏன் இன்னும் வரவில்லை? எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. யாகத்திற்காக விறகெடுக்க சென்றுள்ளான். நமது வாமனன் இப்பொழுது வந்து விடுவான். அவன் வருகிறான், அவன் வருகிறான். அங்கே பார், அங்கே பார். இப்படிப்பட்ட ஒரு அந்தணரை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். உபன்யாச சடங்கிற்கு பிறகு நீ பிக்ஷை தான் எடுக்க வேண்டும். ஆனால் நீ தனியாக நடந்து செல்ல முடியாது. நீ குள்ளமாக இருப்பதால் எவரேனும் உன்னை எடுத்துதான் செல்ல வேண்டும். வாமனன், குட்டை வாமனன், குள்ள வாமனன், குட்டை வாமனன். போதும், நிறுத்துங்கள். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். இந்த வாமினிக்கு மட்டும் கோபம் வந்துவிட்டால் நான் அனைவரையும் சபித்து விடுவேன். நான் சபித்தால் அவ்வளவுதான். எனக்கு உயரம் மட்டும்தான் குறைவு. ஆனால் உங்கள் அனைவரின் ஆயுளும் குறைந்துவிடும். இங்கிருந்து செல்லுங்கள். நான் ஒன்று கூறவா? நீங்கள் மிக மிக நல்லவர். என்ன? ஏன் நீங்கள் ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? தங்களை எனது வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்ள எண்ணுகிறேன். நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா? எனக்கு இன்று உபநய சடங்கு உள்ளது. நான் வருகிறேன். நாராயண நாராயண. வணங்குகிறேன் பிரபு.